கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். இப்போது நீங்கள் பார்க்குற இந்த இடம் வந்து கேஜிகண்டிகை மலை. கிட்டத்தட்ட ஒரு 15-20 வருஷமாக இந்த இடத்துல வந்து ஜபங்கள் ஏறெடுக்கப்படுது. இந்த ஸ்தலத்தில் செய்கிற எல்லா ஜபத்திற்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்கிறார். எவ்வளோ இந்துக்கள், ஆண்டவரை அறியாத பிள்ளைகள் இந்த இடத்துல வந்து பெரிய பெரிய மிராக்கல்ஸ் எல்லாம் நடந்திருக்குது. ஆனால் இப்போ வந்து இந்த இடத்துல பெரிய பிரச்சனை. இங்கே வந்து ஜபிக்கக்கூடாதபடி அந்த இடம் பாருங்கள், அங்கே அந்த சிலுவை வச்சுருந்தோம். அந்த இடத்துல அந்த சிலுவை எடுத்திருக்காங்க. அங்கே அந்த இடத்த ஃபுல்லாக நாஸ்தி பண்ணி வச்சுருக்காங்க. அதே போல் இங்கே எல்லாம் ஆண்டோடைய அற்புதமான வசனம் எழுதி வச்சுருந்தோம். உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இந்த இடத்துல ஆண்டோடைய வசனம் எழுதி வச்சுருந்தோம். இங்கே எழுதி வச்சுருந்தோம். இந்த இடத்துல எழுதி வச்சுருந்தோம். அப்புறம் இது ஃபுல்லாக ஆண்டோடைய வசனம் தான் எழுதி வச்சுருந்தோம். இங்கே இருந்த சிலுவை, ஆண்டுடைய வசனம் எல்லாத்தையும் உடச்சி போட்டு எல்லா ஆண்டுடைய வசனத்தையும் கிறுக்கிட்டு, இப்போ கீழிருந்து அடிவாரத்துலேருந்து மலைக்கு வரணும்னா ஒரு அப்படியே 2 கிலோமீட்டர் வரணும். நிறைய பேர் புதுசாக வரவங்களுக்கு இடம் தெரியாதுன்னு சொல்லிட்டு சிலுவை கிராஸ் போட்டு இதுதான் வழி, இப்படி போகணும்னு சொல்லிட்டு நம்ம வழி போட்டிருந்தோம். அந்த சிலுவை எல்லாம் பெயிண்ட் பண்ணி அழிச்சிட்டு வரவேளில் பெரிய பெரிய மரங்கள் வெட்டி போட்டு, ஸோ ஆராதிக்கக்கூடாதபடி பெரிய பிரச்சனை இந்த இடத்துல நடந்துகிட்ருக்கு. தயவு செஞ்சு உங்கள் காலில் விழுந்து நாங்கள் கேட்குறோம். இதை பார்க்குற ஆண்டவர் பிள்ளைங்க, இது போல் தடைகள் வரக்கூடாது. இதெல்லாம் பார்க்கும்போது நம்ம கடைசி காலத்தில் இருக்க நல்லா தெரியுது. இந்த வீடியோ கூட நான் எதுக்கு சென்ட் பண்ணுறேன்னா, தயவு செஞ்சு நீங்கள் ஜெபிக்கணும்னு தான் நாங்கள் சென்ட் பண்ணுறோம். வேறு எந்த ஒரு நோக்கத்துக்காக நாங்கள் சென்ட் பண்ணல. இதெல்லாம் பார்க்கும்போது கண்ணில் தண்ணி வருது, மனசு ரொம்பவும் கஷ்டமாக இருக்குது. ஏன்னா இங்கெல்லாம் வந்து சபை மக்கள் வந்து ஒவ்வொரு சனிக்கிழமை, வெள்ளிக்கிழமை கிட்டத்தட்ட வெளியூர்லேருந்து, ஆந்திராலேருந்து, ஹைதராபாத்லேருந்தெல்லாம் வந்து பாஸ்டிங் வந்து ஜெபிக்கிற ஒரு புனிதமான ஒரு இடம். ஆனால் இன்றைக்கி இது மாதிரி இந்த இடத்துல வந்து ஒரு சீரழிவு மாதிரி ஏற்பட்டிருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது மனசுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. உண்மையாகவே இது ஒரு பாக்கியமான ஒரு இடம். நான் உயிரோடு இருக்கிறேன், நான் சந்தோஷமாக இருக்கிறேன்னா காரணம் இதுக்கும் இந்த இடமும் ஒரு காரணம். நான் வந்து ஜெபிச்ச நாட்கள் உண்டு, அழுத நாட்கள் உண்டு, என்னுடைய நண்பர்கள் வந்த நாட்கள் உண்டு. அநேக புனிதர்கள், பரிசுத்தவான்கள் ஜெபிச்ச இடம் இது. இன்றைக்கி இந்த இடம் வந்து இது போல் சீரழிஞ்சு கிடக்கு. இது யார் பண்ணாங்கன்னு தெரியல. மனசு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஸோ இதுக்காக நீங்கள் ஜெபம் பண்ணிக்கோங்க. மறுபடியும் இந்த இடத்துல வந்து எல்லா பாஸ்டர்ஸும் ஜெபம் பண்ணணும், எல்லா பிள்ளைங்களும் வந்து ஜெபம் பண்ணணும். இதுக்காக ஜெபம் பண்ணிக்கோங்க. தயவு செஞ்சு ஜெபம் பண்ணிக்கோங்க.